ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சலாஜ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் அக்காவோட பொண்ணு 2 பேருக்கும் காது ஊற்றி மொட்டை போட்டு காது ஊற்றுறோம். அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி இப்போ இருக்கங்குடி போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். சீக்கிரம் தான் போகணுன்னு நினச்சோம். எங்கள் அம்மாவே எங்கள் வீட்டிலேருந்து லேட்டாக தான் கிளம்புனாங்களா, அதனால் நாங்களும் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். இஷ்டம்னாலாம் 5:30 இருந்துச்சு குளிச்சு கிளம்பிட்டா தான் தூக்கமாக வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆகாஷ், மைசா எல்லாருமே ஊரில் தான் இருக்காங்க. அங்கேருந்தே வந்துடுவாங்க. நாங்கள் மட்டும் இங்கேருந்து போகிறோம். போகும்போது இது என்ன ஊர்? மேலே கரம்பியா சாப்பிட்டோம்ல. மேலே கரம்பியா கீழே கரம்பியா? நென்மேனியா. அப்புறம் போகிற வழியிலே காலையில் சாப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா அங்கே போய் பொங்கல் வச்சு கடாட்டி நேரம் ஆயிருன்னு சொல்லிட்டு போகிற வழியில் நென்மேனியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பூரி எல்லாம். இருக்கங்குடி போகும்போது ஏற்கனவே இந்த ஹோட்டலில் நாங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம். சின்ன கடை தான், நல்லாயிருக்கும். அதனால் அங்கேயே போய் சாப்பிட்டோம். இசானா பூரி வாங்கியிருந்தா, நான் இசானா பூரி இங்கே நாங்கள் எல்லாம் நான் சித்தப்பா மைசாப்பா எல்லாருமே இட்லி வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி உளுந்த வடை, அப்புறம் அவங்க 2 பேரும் மச்சா வாங்கியிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டோம். அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாகவே தான் கிளம்புனோம். ஏன்னா அங்கேயே எங்கள் அக்காவே இன்னும் வரல, வீட்டில் தான் இருந்தால். அதுக்குள்ளேயே எங்கள் அம்மா பொடிசு ஆட்டுக்குட்டி எல்லாருமே ஒரு குட்டியானையில் ஏற்றிட்டு எல்லாம் வந்துட்டாங்க கோயிலுக்கு. ஏன்னா பொங்க வச்சதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லுவோம். எல்லோரும் வெயிலில் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு வீட்டில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். என் மகன், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லோரும் வந்து குட்டியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு சைடு பொங்கல் வச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து வெயில் ரொம்ப. அன்னைக்கு 9 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ், 9:30 தான் ஆச்சு. ஆனால் மதியம் மாதிரி வெயில், சரியான வெயிலாக இருந்துச்சு. என் மகன் வந்தோடனே என்கிட்ட திட்டுவாங்க. அதனால தான் அப்படியே பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஊருக்கு வரணும்னு எண்ணமே இல்லை. இசானா போகிற வழியிலே அவளுக்கு வாந்தியாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல் வச்சு முடித்த உடனே அங்கே போய் குட்டியெல்லாம் வெட்டினாங்க. இது எங்கள் மாமா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மாமா, எங்கள் அப்பா எல்லாமே வந்துட்டாங்க. நாங்கள் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி எங்கள் மாமா எல்லாருமே வந்துடுவாங்க. முதல்ல இவங்க தான் வருவாங்க. எல்லாமே கூட இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. ஒரு செட்டு வந்து வாடகைக்கு ஏற்கனவே பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் தண்ணி எல்லாமே வச்சுட்டு சமையல் ஒரு சைடு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா மதிய சாப்பாடுக்கு வர மாதிரி தான் உள்ளேருந்து எல்லோரும் வருவாங்க. அதனால் அங்கேயே ரெடி பண்ணோம். இது வந்து மட்டன் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி எல்லாமே வெட்டிட்டாங்க. மட்டன் தனியாக, சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுக்கு தேவையானது எல்லாமே இது மாஸ்டர் வந்து நம்ம அண்ணன் தான். சமையல் எல்லாம் ஒரு சைடு நடந்துச்சு. இவங்கெல்லாம் வெங்காயம் உரிச்சிட்டு எல்லாம் ஒரு சைடு நடந்தாங்க. இசானா கோயிலுக்கு போனோன்னே பிஸி ஆகிட்டா. பாத்திரத்தை எடுத்து கொடுத்து எல்லாமேனு. மைசாப்பா போய் வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க. பொருள் எல்லாமே மளிகை ஜாமான் எல்லாமே நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம் ஊர்லேருந்து வரும்போதேன்னு. முட்டைலாம் ஃபஸ்ட்டே அவிச்சு வச்சுருந்தாங்க. அதனால் அதையும் உரிச்சு வச்சுருவோன்னு சொல்லி எல்லாம் உரிச்சிட்ருக்காங்க. ஒன்று எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆளுங்களாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க முடியாதுல்ல. அதனால் வந்தோடனே சாப்பாடு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் வந்தோம். ஒரு பஸ்ஸு ஒன்று பிடிச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து எல்லோரும் வரணும்ல. வெயில் டைம் இல்லைன்னா நாங்கள் லாரியில் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருப்பாங்க. ஊர்லேருந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கடைக்கு போயிருக்கேன். இந்த சித்தப்பா சும்மா பார்க்க போயிருக்காரு. இங்கே எங்கள் சித்தப்பா சித்தி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் தான் கோயிலுக்கு போனோம் வரிசை அப்படின்னு. வெயில் போகும்போது நிழல் நின்று தான் போனோம். இங்கிட்ட ஆற்றுக்கரையில் இருந்துச்சா நம்ம பிடிச்ச செட்டு. அதனால் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நான், இது எங்கள் சித்தப்பா, அது எங்கள் சித்தி ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல பூ வாங்கி வச்சுட்டு அப்படியே மொட்டை போடுற இடத்துக்கு டேரெக்டாக போயிட்டோம். இது கிருஷ்ண வித்யா. வெயில் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கையாக இருந்துச்சு. எங்கள் சித்தி எல்லோரும் வந்திருக்காங்க. இங்கிட்ட ஒரு சைடு வந்து அச்சுவுக்கு மொட்டை போய்கிட்டு இருக்குது. இது எங்கள் காந்தி அண்ணன். எங்கள் மூத்தங்கனால இந்த அண்ணன் மடியில் வச்சு தான் நாங்கள் மொட்டை போட்டோம். அச்சு அழுகாமல் உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்து முடியெல்லாம் போகுதுன்னு அவளுக்கு ஃபீலிங்கில் இருக்குது. ஏன்னா நல்லா மேக்கப் பண்ணுவாள் எங்கள் அச்சு. ஃபஸ்ட்டு அப்படி இருக்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே போட மாட்டா. இப்போ வந்து மேக்கப் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாள்.
எல்லாருமே மொட்டை போடுற இடத்துல இருந்துச்சு. ஏன்னா அழுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு அச்சு வந்து அழுகவே இல்லை. அவட்டில் இருந்தால் அடுத்து காயத்ரிக்கு போகணுன்னு அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அழுவா. எங்கள் அப்பா கூட இருந்தால் அழுக மாட்டாள். எங்கள் அப்பா எங்கள் அம்மா இருந்தால் அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தோம் மொட்டை போட நடிக்கும். அச்சு பாருங்க பாவமாக முடிக்க இந்நேரம் ஒரு ஃபோனை கொடுத்து அவள் வாட்டில் உட்காந்துருப்பாள். ஆனால் அழுகலை. கம்மல் போட போகிறாங்கன்னு சொல்லி ஒன் சைடு இருந்து அவளுக்கு ரொம்ப இதாக இருந்தாள். அஞ்சு வயசு ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சீக்கிரம் சரி காது குத்திடுவோன்னு சொல்லி இப்போ திடீர்னு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதனால் நிறைய பேருக்கு சொல்லலை. சும்மா நம்ம உள்ளூரில் சொந்தக்காரங்க இவங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு எங்கள் காயத்ரி அழுக ஆரம்பிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அண்ணன். இந்த சைடு வந்து காயத்ரிக்கு மொட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து கூடயே நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இருந்து அழுக மாட்டா. கொஞ்சம் பயந்து அழுதுகிட்டே தான் இருந்தா. அப்புறம் அப்படியே சமாதானம் ஆகிட்டா. ஏற்கனவே மொட்டை போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோயிலில் மறுபடியும் இங்கே தான் மொட்டை போட்டு காது ஊற்றுறோம். இசானாவை பாருங்கள் ஏடி பார்த்துட்ருக்கானு. காயத்ரி தண்ணியெல்லாம் பட்டவுடனே கொஞ்சம் நச நசன்னு இருந்தோடனே அழுதா கொஞ்சம். அங்கே நம்ம ஒரு இடத்துல சமையல் ரெடி ஆகிட்டே இருந்துச்சு. முக்கால்வாசி எல்லாமே முடிஞ்சிட்டு இங்கே மொட்டை போட்டு காது ஊற்றிட்டு போனோடனே எங்கள் சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லி தான் ஊருக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்களா. சரி வந்தோடனே எல்லோரையும் கூப்பிட்டு போய் மொட்டை போட்டலாம்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போட்டுட்ருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியெல்லாம் ஊற்றினோடனே. இது வந்து எங்கள் சித்தப்பா ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் சித்தி. எல்லாருமே நின்றுட்டு இருந்தா. எங்கள் அத்தை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அதான் நல்லா எடுமான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வீடியோ எடுத்ததுக்கப்புறம் ஃபோனை வாங்கி அவளையும் வீடியோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து ஓடிட்டா. அது வந்து எங்கள் அப்பாவோட தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் எடுக்கிறாங்க. மொட்டை போடுறாங்களா அவங்க அம்மாவும் அப்பாவும். எங்கள் அக்கா அவங்க வீட்டுக்கார். எங்கள் சித்தப்பா எல்லாருமே அங்கே நின்றுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் எங்கள் அக்கா அவங்களோட பொண்ணுக்கு தான் இப்போ மொட்டை போட்டு காது ஊற்றிட்டுருக்கோம். அவங்க 2 பேருக்கு மொட்டை போட்டோன்னே 2 மொட்டை தானே போட்டிருக்கோம் கூட ஒன்று போடணும்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் மகன் ஃபஸ்ட்டு மொட்டை போடுறேன்னு சொன்னான். ஆனால் அவன் போடலை. அவன் முழிச்சிட்டே இருந்தானா. சரி இவங்க அப்பா ரொம்ப நாளாச்சு கோயிலுக்கு வந்து மொட்டை போடுன்னு சொல்லி திடீர்னு நின்று பேசிகிட்டே இருந்தோம். அப்படியே மொட்டை போட போய் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீட்டில் ஐடியாவே இல்லை. கோயிலுக்கு சும்மா அந்த இடத்துல உட்காந்து மொட்டை போட போகிறேன்னு சொல்லிச்சு. சரி அப்போ மொட்டை போடுன்னு சொல்லி அப்படியே உட்காந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் மொட்டை போடுவாங்களா. இப்போ போடுறதில்ல. இப்போ கோயிலுக்கே போகிறதில்ல. அப்புறம் எங்கே மொட்டை போட. என்ன நினச்சதோ திடீர்னு சரி அவங்க 2 மொட்டை தானே போட்டிருக்காங்க கூட ஒரு மொட்டைக்கு போட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு. இது ரம்யா என் ஃப்ரெண்ட்ஸ். ரம்யா நான் தான் நாங்கள் மொட்டை போட நட்டிக்கு நின்றுட்டு இருந்தோம். அவள் தான் மொட்டை போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தா. கடைசியில் டக்குன்னு மொட்டை போட்டுட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை போட்டு. அவங்களாம் மொட்டை போட்டு அவங்க பொடிசுகளை குளிக்க வைக்க போயிட்டாங்க. குளிச்சுட்டு காது குத்தணும்ல அதனால் குளிச்சு புது ட்ரெஸ் போடுவோன்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சரி மொட்டை போட்டு அதுக்கு இடத்துல போவோம்னு சொல்லி நாங்கள் மட்டும் நின்றுட்டுருந்தோம். நானும் இவங்க அப்பா ரம்யா அவங்க பொண்ணு சமீரா இது எங்கள் சித்தி எல்லாம் நாங்கள் மட்டும் நின்றுட்டுருந்தோம். மீதி எல்லாம் போக சொல்லிடுச்சு. அவங்க போய் அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் பௌர்ணமி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கூட்டமாக இருந்துச்சு மொட்டை போடுற இடத்துலையும். ஆனால் போனோடனே டக்கு டக்குன்னு போட்டாங்க.
நாங்கள் கொஞ்ச நேரம் தான் உடனே போட்டாங்க. மொட்டை போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆகிட்டு. மொட்டையை பாருங்கள். நாங்கள் எல்லாம் அப்படியே மொட்டையோட வீடியோ எடுத்துகிட்டு அங்கேயே போய் குளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியிலே பைப்பில் எல்லாம் வச்சுருந்தாங்களா, அங்கேயே குளிச்சுட்டு மண்டைக்கு சந்தனம் மட்டும் தடவையாச்சு. அங்கேயே மொட்டை போடுற டோக்கன் கொடுப்பாங்களா, அங்கேயே சந்தனம்லாம் கொடுப்பாங்களா, அதை வாங்கி அப்படியே தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸு ஏற்கனவே காதுத்துக்கு எங்கள் அக்கா வந்து எடுத்திருந்தா. ஏன்னா நாங்கள் வீட்டில் பிளான் இல்லையில, திடீர்னு அங்கே போனதுனால அங்கேயே துண்டு எல்லாமே வாங்கி அங்கேயே ரெடி பண்ணிட்டோம். ஏற்கனவே வேஷ்டி சட்டைலாம் எங்கள் அம்மா எடுத்திருந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நினச்சிட்டே இருந்தோம் ஆஃபு. சரி என்ன செய்ய, ஒரு நாள் போட்டுக்குருவோன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேஷ்டி சட்டை இதெல்லாம் எங்கள் அம்மா எடுத்தது தான். அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காது ஊற்ற போயிருக்காங்கல்ல, அங்கே போவேன்னு சொல்லிட்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் சூப்பராக இருக்கு பாருங்க. இருக்கங்குடியில் இப்போ எப்போ பார்த்தாலும் கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். முதல்ல அந்த அளவுக்கு இருக்காது, இப்போ எல்லா இடத்துலையும் கூட்டம் தான். கிருஷ்ண வித்யாவும் காயும் கடை பாருங்க. சின்ன பிள்ளைங்க இந்த கடையை பார்த்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், வரையே வராது. நாங்களும் அப்படியே காது ஊற்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அண்ணன் மடியில் வச்சு தான் காது ஊற்றுனாங்க. இவங்க 2 பேருக்கும் நான் மொட்டை போட்டு காது ஊற்றியாச்சு. அழுகையை பாருங்கள் காயுக்கு. அச்சும் அழுதுட்டா ஃப்ரெண்ட்ஸ் காது ஊற்றும்போது. அவள் தான் கம்மல் கேட்டால், ஆனால் காது ஊற்றும்போது எப்போனாலும் சின்ன பிள்ளைல வலிக்கும்ல, அப்படியே அழுது. அப்புறம் வந்தோடனே கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மாமா எல்லாமே வந்திருந்தாங்க. அப்படியே பேசி சிரிச்சிட்டு சமையலும் ஒரு சைடு பந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மதியம் ஆயிட்டில் சாப்பிட்டு அவங்களும் ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி அப்படியே பந்தி வச்சிட்டோம். எங்கள் அக்கா அந்த பேக்கை கீழே இறக்கலையே. காட்டு முடிச்சுட்டு சும்மா ஆசைப்படாது ஒன்றும் இருக்காது. சாப்பிட்றதே எடுக்கணும், அதான் மெயின். தயிர் பச்சடி, முட்டை அவிச்சு முட்டை ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ரைஸு, ரசம் வச்சுருந்தோம், எல்லாமே இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயிலேருந்து வரும்போது பலாப்பழம் இருந்துச்சு ஒரு கடையில். பலாப்பழமே வாங்கினதே இல்லை நாங்கள். அதனால் சரி இருந்துட்டு வாங்கிட்டு போவோம்னு சொல்லி ஒரு பழம் வாங்கினோம். போகும்போது பார்த்துட்டு போனோம் அந்த கடையை, அதனால் வரும்போது நிப்பாட்டி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்தவுடனே வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா தான் கட் பண்ணிட்டு, நான் வந்து தூங்கிட்டோம். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமேட்டு எழுந்திரிச்சு அதுக்குள்ளே இவங்க அப்பா கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பலாப்பழமே நாங்கள் வெட்டினதில்லை. சரி இப்போ வெட்டுவோன்னு சொல்லிட்டு அப்பா வெட்டிகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி தான் என்னமோ அதிசயமாக அவங்களே கட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பழுத்துருச்சு. அவங்க சொன்னாங்க போய் மறுநாள் சாப்பிடலாம் அப்படின்னாங்க. நாங்கள் அன்றைக்கே வெட்டிட்டோம் வந்த உடனே. எங்கள் இசானாக்கு வந்து பலாப்பழம் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு இதில் ஊற்றி, ஏன்னா எண்ணெய் வச்சு தானே வெட்ட முடியும். தேங்காய் ஒரு தட்டில் வச்சு அங்கிட்ட தட்டெல்லாம் அவங்களே எடுத்து வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கவே இல்லை, அப்புறம் தான் வந்தேன் கழிச்சு எழுந்திரிச்சு பார்த்தேன். பலாப்பழம் எப்படி வெட்டணும்னு கூட தெரில, மாற்றி மாற்றி கையில் எண்ணெய் தேய்ச்சி வெட்டிகிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வெட்ட தெரிஞ்சவங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சைஸாக வெட்ட தெரியும். நாங்கள் இப்போ தான் புதுசாக வெட்டுறோமா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் கட் பண்ணி அப்படியே வெட்டியாச்சு. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு பலாப்பழம். பாதி மட்டும் கட் பண்ணோம், பாதி எடுத்து வச்சிட்டோம் மறுநாள் சாப்பிடுவேன்னு சொல்லி. எதுவுமே வாங்கினா அப்போயே சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ். வச்சிட்டோம்னா அதை அதுக்கடுத்து மறுபடியும் எடுக்க தோணாது, வேஸ்ட்டாக தான் ஆயிரும். அதனால் அப்போயே நாங்கள் வெட்டிட்டோம். வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, பார்க்க வெள்ளையாக தான் இருந்துச்சு, ரொம்ப கலராக இல்லை, ரொம்ப பழுக்கவும் இல்லை, மீடியமாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அப்பா வெட்டி வச்சுட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டோம். எதுவுமே அந்த வந்தோடனே கொஞ்சம் அந்த இதுலேயே சாப்பிட்டா தான்.
வச்சு பிறகு சாப்பிடணும், அது அப்படியே நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் எங்கள் அப்பா வெட்டி கொடுத்தாங்களா, நானே சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி நானே சாப்பிட்டேன் ரொம்ப. நானே சாணம் சாப்பிட்டா. மைசா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன் ஆளுக்கு. இனிக்கெல்லாம் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இனிப்பெல்லாம் நான் மீடியமாக சூப்பராக இருந்துச்சு. எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டுருந்தேன். நானும் தூங்கி எந்திரிச்சிட்டேன்னா, எந்திரிச்ச உடனே நானும் வெட்டி வச்சதை பார்த்து அப்படியே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. பலாக்கொட்டையெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தோம். ஏன்னா மறுநாள் வந்து அதையும் அவிச்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லதான். நல்லா வேக வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் குழம்புலாம் வைப்பாங்க, நாங்கள் அது வைக்க தெரியாது. அதை வந்து வேக வச்சு மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.